ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிபொருள் இயக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். எரிபொருள் இயக்கம் அப்படிங்கிறது இருபரிமாண இயக்கம். இருபரிமாண இயக்கம்னா என்ன அப்படின்னா எக்ஸு, ஒய்யு, இஜெட்டு அப்படின்னு 3 அச்சு இருக்குது. இதில் ஏதாவது 2 அச்சு மட்டும் மாறுனுச்சு அப்படின்னா அதை நம்ம இருபரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு அச்சு மட்டும் மாறுனுச்சு அப்படின்னா அது ஒரு பரிமாண இயக்கம்னு சொல்லுவோம். 3 அச்சுகளுக்குமே மாறுனுச்சு அப்படின்னா அது முப்பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ எரிபொருள் இயக்கம் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இருபரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது இருபரிமாண இயக்கத்தின்படி இந்த எரிபொருளுக்கு பார்த்தோம்னா எத்தனை இருக்குன்னா 2 திசைகள்லேயே நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 திசைகள்னால் என்னென்னது? எக்ஸும் ஒய்யும் எடுத்துக்கிட்டேன்னா ஒய்யு, இஜெட்டு எக்ஸு எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நான் எக்ஸையும் ஒய்யையும் எடுத்துக்கிட்டேன். ரைட்டா? அப்போ எக்ஸு ஒய்யில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 திசைகள்லையுமே ஃபஸ்ட்டு இடப்பெயர்ச்சி இருக்கும். 2 திசைகள்லையுமே இடப்பெயர்ச்சி இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ்எக்ஸு, எஸ்ஒய் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 திசைகள்லையுமே என்ன இருக்கும் அப்படின்னா திசை வேகம் இருக்கும். திசை வேகமே 2 வகைப்படும். தொடக்க திசை வேகம், இறுதி திசை வேகம். அப்போ திசை வேகமே பார்த்தோம்னா யூஎக்ஸு, யூஒய் இது வந்து தொடக்க திசை வேகங்கள். விஎக்ஸு, விஒய் இது இறுதி திசை வேகங்கள். ஓகேங்களா? அப்போ 2 வகையான திசை வேகங்கள் இருக்கும். மூன்றாவது முடுக்கம். 2 வகையான முடுக்கங்கள் இருக்கும். ஏஎக்ஸு, ஏஒய். ஓகேங்களா? அப்போ இருபரிமாண இயக்கம் அப்படின்னா 2 அச்சுகள் மாறக்கூடியது. இது எல்லாமே 2 இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம அடுத்து போக போகிறது எரிபொருள் இயக்கத்துக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கங்க. ரைட். எரிபொருள் இயக்கத்தில் எரிபொருள் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன். எரிபொருள் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம காற்றில் வீசணும் அப்படின்னா அந்த பொருள் தொடக்க திசை வேகத்தை பொறுத்து இல்லாமல், தொடக்க திசை வேகம்னா நாம் கொடுத்த ஸ்பீடை அது நினைக்காம கிராவிட்டியோட கண்ட்ரோலில் போணுச்சு அப்படின்னா அதை நம்ம எரிபொருள் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் எரியப்படணும் அப்படின்னா அதுக்கு தொடக்க திசை வேகம் கொடுக்கப்படணும். ஓகேங்களா? இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரி பார்ப்போம். இப்போ எரிபொருள் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டேன், தொடக்க திசை வேகம் கொடுத்தா தான் அது எரிபொருள் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எரிபொருள் இயக்கத்தை நான் என்ன பண்ணுறேன்னா 2 வகையாக பிரிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று கிடைத்தளமாக எரிதல். கிடைத்தளமாக ஒரு பொருளை எரிய போகிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு உயரம். இந்த உயரத்தில் நிற்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு பொருளை எரிய போகிறோம். ஓகேங்களா? இது ஒரு இருபரிமாண இயக்கம். இருபரிமாண இயக்கம்னா 2 வகையான திசைவேகங்கள் இருக்கும். தொடக்க திசைவேகங்கள். ரைட்டா? பாருங்களேன், இப்போ நான் தொடக்க திசைவேகத்தை எடுத்துன்னு வச்சுங்களேன், அவன் ஆப்ஜெக்டை எப்படி வீசுகிறான்னா இப்படி வீசுகிறான். ஓகேங்களா? அப்போ இப்படி வீசும்போது எக்ஸ் டைரெக்ஷனில் தான் வீசுகிறான். ஓகேங்களா? அப்போ அவன் கொடுக்கக்கூடிய திசைன்னு பார்த்தோம்னா எக்ஸ் திசையில் தான் யூவே கொடுக்குறான். அப்போ அவன் கொடுக்கக்கூடிய திசை இது. அப்போ யூஎக்ஸுங்கிறது யூ தான், பிரச்சனை இல்லை. அடுத்து அவன் கொடுத்தது எக்ஸ் திசையில், ஆனால் பொருள் போய் விழுந்தது ஒய் திசையில். ஓகேங்களா? அப்போ அவன் என்ன பண்ணல அப்படின்னா எக்ஸ் திசையில் தான் தொடக்க திசைவேகம் கொடுத்தானே தவிர ஒய் திசையில் தொடக்க திசைவேகம் கொடுக்கப்படலை. அப்போ யூஒய்ங்கிறது 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இறுதி திசைவேகம் நம்ம ஃபார்முலா போடணும். என்ன ஃபார்முலா போடணும் அப்படின்னா இயக்க சமன்பாடுகள் உள்ள ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா முடுக்கம் கண்டுபிடிக்கிறேன். முடுக்கம் எக்ஸ் திசையில் என்னவாக இருக்கும், ஒய் திசையில் என்னவாக இருக்கும்? எக்ஸ் திசையில்னா இப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் எந்தவித விசையும் செயல்படலை. அப்போ எக்ஸ் திசையில் என்ன செய்யப்படலைன்னா எக்ஸ் திசையில் எவ்வித விசையும் செயல்படவில்லை. அப்போ விசை செயல்படலைன்னா முடுக்கம் என்னது? 0. F0னா ஏவும் 0. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா AX = 0 அப்படின்னு போடுறேன்.
ஓகேங்களா. எக்ஸ் திசையில் எந்தவித விசையும் செயல்படலை, விசை செயல்படலைன்னா முடுக்கமும் செயல்படாது. அப்போ ஏஎக்ஸ் = 0. அதுக்கப்புறம் ஏஒய்னா ஒய் திசையில் ஒரே ஒரு விசை தான் செயல்படுது. எந்த விசை அப்படின்னா ஒய் திசையில் புவியீர்ப்பு விசை செயல்படும். ரைட்டா. அப்போ ஒய் திசையில் புவியீர்ப்பு விசை செயல்படுதுன்னா ஒய் திசையில் இருக்கக்கூடிய முடுக்கம் யார்? புவியீர்ப்பு முடுக்கம். அப்போ ஏஒய் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜின்னு சொல்கிறேன். ரைட்டா. இது ஒன்று. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திசைவேகம், இறுதி திசைவேகங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இறுதி திசைவேகங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இறுதி திசைவேகங்கள்னு போட்டிருக்கேன். ஏன்னா விஎக்ஸும் இருக்கும் விஒய்யும் இருக்கும். விஎக்ஸுக்கு ஃபார்முலா போடுறேன். Vx = ux + axt. இது என்ன ஃபார்முலானா இயக்க சமன்பாடுகள். v = u + at அந்த சமன்பாட்டிலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ ux நமக்கு என்ன தெரியும்? uன்னு தெரியும். அப்போ Vx = u, ax நமக்கு என்ன மாறிடும்? 0 மாறிடும். அப்போ Vx = uன்னு இருக்கும். ரைட்டா. vy = uy + aytன்னு இருக்கும். அப்போ u + at அந்த ஃபார்முலா தான் ஒய்ன்னு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. uyங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்கு? 0 கொடுத்துருக்கு. அப்போ இந்த டைம் 0 ஆயிரும். ayங்கிறது என்ன சொல்லிட்டோம்? ஜின்னு சொல்லிட்டோம். ரைட்டா. அப்போ ayக்கு பதில் g t. அப்போ vyங்கிறது gt. ரைட்டா. அப்போ vxும் இருக்குது vyயும் இருக்குது. அப்போ ரெண்டு திசையுமே இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா தொகுபயன் திசை கண்டுபிடிக்கணும். தொகுபயன் திசை, தொகுபயன் v, மொத்த v தான் தொகுபயன்னு சொல்கிறது. தொகுபயன் v = √vx² + vy². அப்போ v √vx, vxக்கு பேர் என்ன இருக்குது? u² + vyக்கு பேர் என்ன இருக்குது? g² t². ரைட்டா. இதுதான் ஒரு பொருளை நம்ம எரியும் போது ஏதேனும் ஒரு இடத்துல உள்ள திசை வேகத்துடைய மதிப்பு vx vy. ரைட்டா. ஏதேனும் ஒரு இடத்துல தொகுபயன் மதிப்பு இதுதான். ஓகேங்களா. ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கிடைத்தளமாக எரிதல்ல பொருள் தரையை தொடுவதற்கு ஆகும் காலம். இந்த ஒரு எரியப்படுற பொருள் தரையை தொடுவதற்கு எவ்வளோ காலம் ஆகுது அப்படின்னு ஃபார்முலா போடுவோம். ரைட்டா. அப்போ நான் என்ன ஃபார்முலா போடுறேன்னா SY = uy + ay t² அப்படின்னு பார்ப்போம். uyt + 1/2 ayt². S = ut + 1/2 at². அந்த ஃபார்முலா. S = ut + 1/2 at² அந்த ஃபார்முலா. அப்போ SYங்கிறது ஹைட்டை குறிக்குது. ஓகேங்களா. ஹைட்டு. uyங்கிறது நமக்கு என்ன தெரியும்னா 0ன்னு தெரியும். அப்போ அந்த டேர்மே போயிடும். 1/2 ayங்கிறது நமக்கு என்ன தெரியும்? g. t² உழுவக்கூடிய டைம் t². அப்போ t² அப்படியே வச்சுக்கிறேன். t² அப்படியே வச்சுட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்? t² = 2h/g. இதிலிருந்து t = √2h/g அப்படிங்கிறது காலம். எதுக்கு காலம்? தரையை தொடுவதற்கு ஆகும் காலம். ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த தொலைவு கேட்பாங்க. ரைட்டா. இந்த தொலைவு நம்ம என்ன சொல்லுவோம்னா r அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொலைவு கேட்டாங்கன்னா கிடைத்தள தொலைவு அல்லது கிடைத்தள நெடுக்கம்னு சொல்லுவோம். கிடைத்தள தொலைவு அல்லது கிடைத்தள நெடுக்கம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? r கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா Sx = ux t + 1/2 axt². சார் இங்கே ஒய் யூஸ் பண்ணிங்க. காரணம் என்ன அப்படின்னா டைம் பீரியட் கண்டுபிடிக்கும் போது பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் பறக்குது. அதனால் நான் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் திசையில் டிஸ்டன்ஸுங்கிறதுனால நான் SX = uxt + 1/2 axt² போட்டுருக்கேன். அப்போ எஸ்எக்ஸுக்கு பதில் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. r = ux நமக்கு என்ன தெரியும்? uன்னு தெரியும். u
டீனா தரையை தொடுவதற்கு ஆகும் காலம். தரையை தொடுவதற்கு ஆகும் காலம் டி அப்படிங்கிறது நம்ம என்ன முடிச்சிருக்கோம்? ரூட் ஆஃப் 2h/g 2h/g ப்ளஸ் 1/2 AX. AX நமக்கு என்னது? 0. அப்போ R is equal to U into root of 2h/g அப்படிங்கிறது கிடைத்தல் நடக்கும். இதுக்கு பேர் தரையை தொடுவதற்கு ஆகும் காலம் அல்லது பறக்கும் காலம். ரைட்டா? ஃபாலோ பண்ணிக்கங்க.